சண்டே ஃபிஷ்ஷிங் டே. பார்ப்போம் இன்றைக்கி என்ன மீன் மாட்டுதுன்னு. இதுதான் நம்ம புழு எடுக்கிற ஸ்பாட்டு. நம்ம ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த காட்டுக்குள்ளே போகணும். ஒரு 5 minutes ஸ்டார்ட் பண்ணி வந்தாச்சு இந்த காட்டுக்குள்ளே. ஸோ இப்போ இந்த இடத்த தாண்டி இல்லை ப்ரோ, இந்த வழி தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியை தாண்டி நம்ம போகணும். வருமா? இல்லை இல்லை, தண்ணி ரொம்ப ஏறிட்டு இருக்கு ப்ரோ. அவங்களே பார்த்துக்கலாம். திஸ் இஸ் அவர் ஃபிஷிங் ஸ்பாட். ஓகே, ஃபஸ்ட்டு கேஷ் பண்ண போகிறோம். ரெடி, கேஷ் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன மாட்டோம். கேஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மீன் உழுவை. எப்போவுமே இது தான் வாங்குவோம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா. சின்னதாக இருக்குது, ஸோ நாங்கள் இது எடுக்க மாட்டோம், விட்டுருவோம். அவங்க ஃபஸ்ட்டு ஃபிஷ் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு எப்போவுமே சின்ன மீனாக தான் மாட்டோம். ஆனால் பெருசாக மாட்டோம்னா ரொம்ப பெருசாக மாட்டோம். அடுத்த மீன் பிடிச்சிட்டாங்க. சின்ன கறி மீன் பை திவ்யா டிராவல் மீன். சின்ன கறி மீன் தெரியுதா? விட்டு திரும்ப இவனே தான் மாட்டு. நீ நாளே அப்பா கையை கடிச்சிச்சு. நீ நாளே சரியில்லைன்னு நினைக்கிறேன். கையை கடிச்சிருச்சு. உன்னோட ஃபேவரெட்டு. போட்டேன். இதுலேருந்து எடுக்கிறது தான் பெரிய கஷ்டம். இல்லை புழு எடுத்துன்னு போகணும். இவனையும் விட்டு போய் நான் எங்கே விட்டேன். அவ்வளோதான், பேக்கப் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல. ப்ரோ உங்களுக்கு எதாவது கிடச்சிதா? உனக்கு எதாவது கிடச்சிதா? எதாவது கிடச்சிதா? 2 fishes. Okay, bye.